கச்சத்தீவை மீட்டு வருவோம்னு நினைக்கிறோம். மீனவர்கள் அதாவது எப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு நினைச்சது நடக்குது, அதனால தொடர்ந்து வரலாம்னு ட்ரை பண்ணி இப்ப 4வது வருஷமா வந்துகிட்டு இருக்கோம். கொண்டு போவோம். அங்க இருந்து வரும்போது ராணி சோப்பு பல வளன்னு சூப்பரா இருக்கு, பறக்கத்தா இருக்கு. போட்டு விட்டோம்னா பக்கத்து நம்ம நினைக்கிற வேண்டுதல் இங்க நிறைவேறுது. சாமி கூட தான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, வருஷம் நம்ம வந்து கச்சத்தீவு போறது வழக்கமான ஒரு விஷயங்க. ஸோ எப்போதுமே பாத்தீங்க அப்படின்னா, நான் 2023 போகும்போது அப்பதான் சேனல் ஓபன் பண்ணியிருந்தேன். ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 3000 சப்ஸ்கிரைபர் இருந்துச்சு. ஸோ சப்ஸ்கிரைபர் 3000 இருக்கும்போது நான் வந்து அந்தராகிட்டே பர்சனலா நான் நடந்த உண்மையை சொல்றேன். எனக்கு ஒரு 10,000 சப்ஸ்கிரைபர் வேணும் அப்படின்னு போனேன். ஆனா நான் போயிட்டு வந்து 2 நாள்ல வீடியோஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா எனக்கு வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் ஆச்சு. அந்த ஆகஸ்ட் மாசமே எனக்கு வந்து 1 lakh சப்ஸ்கிரைபர் வந்து சில்வர் பட்டனே எனக்கு கிடைச்சிச்சுங்க. அதாவது அதே மாதிரி 2024 போகல, 2025 நான் போகும்போது எனக்கு வந்து 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் வேணும், ஒரு 1 லட்சம் ஃபாலோவர்ஸ் கூட கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தேங்க. ஸோ அடுத்த வருஷம் எனக்கு 2 லட்சம் ஃபாலோவர்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ இந்த வருஷம் 2026 நான் பயணிக்கிறேன். நான் ஒரு சில வேண்டுதல் வச்சிருக்கேன். கண்டிப்பா நடக்கும் நம்பிக்கையில தான் நான் வந்து அந்த திருத்தலத்துக்கு வந்து எப்போதுமே வருஷம் கச்சத்தீவுக்கு போயிட்டு இருக்கேங்க. நடக்குது. ஸோ நிறைய பேர் அவங்க வேண்டினதான் நடக்குது அப்படின்னு சொல்லி வீடியோல சொல்லியிருக்காங்க. என்னுடைய பேர் சார்லஸ், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே தலக்காவூர் கிராமத்திலிருந்து வந்திருக்கோம். இது என்னுடைய வந்து 9வது முறை பயணமாக கச்சத்தீவுக்கு வர்றேன். வாவ், ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்தது. நான் இது வரைக்கும் 9வது முறையா வந்து ஒருத்தவங்க வெளியில இருந்து வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். ஒவ்வொரு முறையும் இந்த கச்சத்தீவு அந்த நேரம் பார்க்க வரும்போது எங்களுக்குள்ள ஏதோ ஒரு மாற்றங்கள் நடக்குது. அது புதுமையா நடக்குது நம்புறோம். வருட வருடம் வந்துகிட்டே இருக்கிறோம். இது இன்னும் தொடரும். ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க எங்களோட வார்த்தைகள். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம கச்சத்தீவு பயணம் போய்கிட்டு இருக்கோம். நான் வந்து இதோட ஒரு 5-6 வருஷத்துக்கு மேல போய்கிட்டு இருக்கேன். ஆனா அந்த 5-6 வருஷமே என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சுற்றுலா பயணியா போகல. வேலை விஷயமா போக வேண்டியது, வேலை பார்க்க வேண்டியது, அவசர அவசரமா கிளம்பி வர மாதிரி இருக்கு. ஆனா ஒரு டைம் ஆச்சு சுற்றுலா பயணியா போய் அங்க உள்ள சர்ச்சில் நல்லா நிம்மதியா உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு வர்ற அந்த இலங்கை மக்களோட நல்லா பேசி என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க என்ன வேலை பாக்குறீங்க? அது வந்து நான் ஒளிப்பதிவாளராக இருக்கேன். நான் வந்து என் பேர் பிரிச்சன். நான் வந்து தங்கச்சி படம் போது ராமேஸ்வரத்துல இருந்தா நாங்க தொழில் பார்க்கறது எல்லாமே. நாங்க வருஷம் கச்சேரி புனித அந்தோனியார் கோயிலுக்கு வந்து திருப்பயணமா நாங்க 30 பேர் 35 பேர் எப்பவுமே கம்பல்சரி நாங்க எப்பவுமே எல்லா பேரும் போவோம். அந்தோனியார் 10 சொல்ல போனா எல்லா பேருமே வந்து மோஸ்ட்லி வந்து அந்தோனியார் 10 தான் எல்லா பேருமே. அதனால வந்து நாங்க எப்பவுமே எங்களுக்கு வந்து புதுமை செய்யறது வந்து அந்தோனியார். அப்ப அந்தோனியார் வந்து கிடைச்சதெல்லாம் கொடுக்கறதுக்கு நம்ம வேண்டதெல்லாம் நடக்குது. ஆமா, நாங்க வந்து அந்தோனியார் ஆலயத்துல வந்து நீராட்டிட்டே போட்டே வந்து நீராட்டும் போதே வந்து அந்தோனியார் கோயிலுக்கு முன்னாடி தான் திருப்பி தான் நாங்க நீராட்டிட்டே போவோம். எங்களுக்கு தொழில் முறையில வந்து நாங்க வந்து எங்களை வந்து நல்லபடியா வழி நடத்தி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாமே வந்து அந்தோனியார் வேண்டிக்கிட்டு தான் போவோம். ஓகே, நன்றி பிரச்சனை, நன்றி. எத்தனை டைம் வரீங்க? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இந்த பயணம் ஸ்டார்டிங்ல வரும்போது இந்தியாவில் செக்அப்லாம் முடிஞ்ச எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? கச்சத்தீவை பார்க்க ரொம்ப ஆவலா இருக்கீங்க. அவளை கொடுங்க. கச்சத்தீவு திருவிழாங்கிறது வந்து அந்த இறுதிக்கட்ட போரின் போது வந்து நடக்காம இருந்தது. அதுக்கப்புறம் 2012க்கு அப்புறமே இந்த திருவிழா நடக்க ஆரம்பிச்சு. அதுல இருந்து நான் ரெகுலரா வர்றேன். நான் வந்து ஒரு செய்தியாளர், அதனால ஃபர்ஸ்ட் என்னோட வேலைக்காக போவேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய பக்தர்களையும் இலங்கையில இருக்கக்கூடிய நண்பர்களையும் பாக்குறதுக்காக ஒவ்வொரு வருஷம் போவேன். போறப்ப ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும், வர்றப்ப ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா ஃபீல் பண்ணுவேன். இந்த வெயிலுக்கு 2 நாளைக்கு மூஞ்சி கருத்து வெளியிலே வர முடியாது. ஓகே, நன்றி. வணக்கம் தீவு மீனவன். தற்போது நீங்க வந்து கச்சத்தீவை நோக்கி பயணிச்சிட்டு இருக்கிறீங்க. உங்களோட அனுபவம் எப்படி? எத்தனை முறையா நீங்க பயணிக்கிறீங்க? நீங்க உங்க வேலை விஷயமா போவீங்க. உங்களோட ஒரு முக்கியமான விஷயங்கள் சொல்லுங்க. வணக்கம் தீவு மீனவன் மக்களே. இப்ப நம்ம வந்து கச்சத்தீவுக்கு போய்கிட்டு இருக்கோம். கச்சத்தீவுக்கு நம்ம எதுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, இலங்கையில் உள்ள நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸை நம்ம சந்திக்கணும். அதனால வந்து கண்டிப்பான முறையில் போயிடணும்னா தான் எங்களுடைய நட்பு உறவு கொஞ்சம் வலுப்படும். அப்படிங்கிறதுனால நம்ம போறோம். நீங்க கச்சத்தீவுல வந்து போயிட்டு வருஷம் வரும்போது உங்களுக்கு சிறப்பா வந்து என்ன பொருட்கள் வாங்கிட்டு வருவீங்க? நீ இங்க இருந்து என்ன மாதிரியான பொருட்கள் கொண்டு போவீங்க? ஸோ உங்களுக்கு அந்த ஒரு தொப்புள் கூடிய உறவான வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணி பாக்குறீங்க? கண்டிப்பான முறையில் நம்ம நாட்டில் வந்து சிறப்பா எதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எது கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்றாங்களோ அது மட்டும் கொண்டு போவோம். அங்கிருந்து வரும்போது ராணி சோப்பு பல வளன்னு சூப்பரா இருக்கு, பறக்கத்தா இருக்கு. போட்டு விட்டோம்னா பக்கத்து வீட்டுல உள்ளவங்க கமகமன்னு ஏயா இங்கிட்டு யாரு என்ன ராணி சோப்பு வாட வருதுன்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு கமகமன் இருக்கு. அதுக்காகவே போறது. ஓகே, நன்றி. நீங்க நம்ம சேனல்ல வந்து கொஞ்சம் கலந்துரையாடப்படக்கு நாங்க ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். நாங்க சென்னையில இருந்து வரோம். என் பேர் ஞானம், நண்பர் முருகப்பெருமாள். முறையா கச்சத்தீவுக்கு போறோம். ரொம்ப பரிசோதனை பண்ணதான் அனுப்புறாங்க. புது அனுபவமா இருக்கு.
கடல்லையும் ரொம்ப தூரம் இப்போதான் வந்து லாங்காக வரோம். வந்து வித்தியாசமாக உணர்றோம். ஆமா, என் பேர் தான் முருகப்பெருமாள். நான் சொன்ன முருகப்பெருமாள் தான். நான் ஒரு 18 வருஷம் முன்னாடியே வரலாம் நினைச்சேன். அப்புறம் சில சூழல்லாம் சரியில்லைன்னா வர முடியல. அதுக்கப்புறம் இப்போதான் வாய்ப்பு கிடைச்சது இந்த வருஷம் திடீர்னு. ஸோ புது அனுபவம் தான் இது எங்களுக்கு. நண்பர் ராமேஸ்வரமே வந்ததில்லை, அவரை ராமேஸ்வரத்துக்கு கொண்டு வந்திருக்கேன். அதுவும் எனக்கு ஒரு நல்ல அனுபவம். இன்னொரு நண்பர் இன்னொரு படகுல வராரு. அவர் பிரிச்சுட்டாரு, ஒரே ஒரு வருஷம் தான். பட் ஆனால் கச்சத்தீவு போகிறோம். போய் அங்கே இருக்க கந்தோனியாரை வணங்கிட்டு இரு நாட்டு மீனவர்களுக்காகவும் இந்த மீனவர்கள் நல்ல மீன் கச்சத்தீவை மீட்டு வரோம்னு நினைக்கிறோம். நாங்கள் மீனவர்கள் நலனுக்காக கண்டிப்பா ப்ரே பண்ணுவோம். இரு நாடுகள்லயும் நல்ல வளமும் நலமும் பெற்று எல்லாரும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு ப்ரே பண்ணதுக்காக போயிட்டு கச்சத்தீவு இதுதான் எனக்கு கச்சத்தீவு ஃபர்ஸ்ட் வருஷம். கச்சத்தீவு இது வரைக்கும் பார்த்ததில்ல. இப்போ முதல் வருஷமா போறேன். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அனுபவத்தை வந்து சொல்றேன். ஆனா கச்சத்தீவுக்கு வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? இது உங்களுக்கு முதல் அனுபவமா இல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்களா? நான் வந்து தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா, பாபநாசம் டவுன்ல தான். நான் சென்ட் பாஸ்டின் சர்ச்சோட கேட்டிகிஸ்ட். இந்த டைம் தான் வரேன். ரொம்ப நாள் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் போனது கிடையாது. இந்த டைம் தான் வரேன். காலையில் நேற்றுக்கே நாங்கள் நைட்டு வந்துட்டோம். வந்து சர்ச்சில் இருந்துட்டு ரூம் எடுத்து தங்கியிருந்தோம். அப்புறம் காலையில் ஒரு 4 மணிக்கே கிளம்பி 5 மணிக்கு இங்கே வந்துட்டோம். வந்துட்டு அதுக்கப்புறமேலே வரிசையில் நின்று நைட்டு சாப்பாடு வாங்கிக்கிட்டு அப்படியே கிளம்பி இப்போ போட்டில் ஏறி போயிட்டு. இந்த தவக்கால திருப்பயணத்துல நீங்க வந்து கச்சத்தீவு அந்தோனியார்கிட்ட போய் என்ன மாதிரியான வேண்டுதல் வச்சுட்டு நீங்க உங்களோட பிரார்த்தனையை முடிக்கலான் இருக்கீங்க? உலக சமாதானம் வேண்டியும், நம்ம மக்கள் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டியும், மழை வேண்டியும், மக்களுக்காக தான் வேண்டிக்கிறதுக்காக நான். ஓகே, நன்றிண்ணே. தேங்க்யூ. ஐயா, நீங்க கச்சத்தீவு திருப்பயணத்துக்கு உங்களோட அனுபவம் இது முதல் முறையா இல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்களா? எனக்கு 63 வயசு ஆகுது. நான் இதுதான் முதல் தடவையா வரேன். அந்தோனியார் பக்தி வந்து பொதுவா கத்தோலிக்கர்களிடையே வந்து ரொம்ப பிரபலம். எல்லா இடத்துலயும் எல்லா ஊர்கள்லயும் அந்தோனியார் கோயில் இருக்கு. இருந்தாலும் இந்த இடத்துல வந்து மதம் இல்லாம, மதம் சார்ந்து இல்லாம எல்லா மீனவர்களும் ஒன்றா சேர்ந்து அந்தோனியாரை வழிபடுகிற வழக்கம் தொன்று தொட்டு காலங்காலமாக இருக்கிறது தமிழர்கள்ட்ட. இது வந்து தீவுங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் வந்து நமக்கு வந்து அந்தோனியார் கோயிலுக்கு போகணும் வரணும் அப்படிங்கிற ஒரு ஆசையும் ஆர்வமும் மக்கள்கிட்ட இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லா மீனவர்களும் சந்தோஷமா சமாதானமா தங்களுடைய தொழில்களை எந்த கரையில இருந்தாலும், இலங்கை கரையில இருந்தாலும் இந்திய கரையில இருந்தாலும் சந்தோஷமா சமாதானமா தொழில் முறையில நண்பர்களா அந்யோன்யமா இதை செஞ்சு அவங்க குடும்பங்களுக்கு வாழ்வாதாரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாம நடக்கணும்னு ரொம்ப ஆர்வத்தோட வேண்ட வந்திருக்கேன். மட்டும் இல்லாம என் குடும்பங்களுக்கு அந்தோனியார் மூலமா எனக்கு கிடைத்த வரங்களுக்காக நன்றி செலுத்தவும் நான் வந்திருக்கேன். வணக்கம்ண்ணே. இது கச்சத்தீவுக்கு வந்து உங்களுக்கு இது முதல் பயணமா இல்ல ஏற்கனவே வந்திருக்கீங்களா? நீங்க கச்சத்தீவு வந்து உங்க ஊர்ல வந்து நீங்க வரும்போது எவ்வளவு எக்ஸைட்டா இருக்கீங்க? இப்ப வந்து கச்சத்தீவு போகும்போது உங்களுக்கு எவ்வளவு ஆர்வமா இருக்குது? அதை பத்தின கொஞ்சம் விளக்க சொல்லுங்க. எனக்கு இதான் முதல் முறை கச்சத்தீவு போறதுக்கு. புனித அந்தோனியார்ட்ட உலக மக்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் என்று ஜெபிக்கிறதுக்காண்டி நான் போய்கிட்டு இருக்கேன். எல்லாருக்கும் நான் வேண்டிக்கிறேன். ஓகே, நன்றி. உங்க பேரு? ஆல்பர்ட். அண்ணா, இப்ப நீங்க கச்சத்தீவு திருப்பயணமா வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து வரீங்க? உங்க பேரு, எதற்காக வந்து இந்த ஒரு பயணத்தை தொடங்கிருக்கீங்க? சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி பக்கத்தில் மேலமான ஊர், சொந்த ஊர். நான் இது 3ஆவது வருஷமா வர்றேன். இதுக்கு முன்னாடி 2 முறை வந்திருக்கேன். நம்ம நினைக்கிற வேண்டுதல் இங்கே நிறைவேறுது. சாமி கூட தான் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க உங்க பேரு? சுரேஷ். நீங்களும் அதே ஊர் தானா? எத்தனாவது முறையா வந்திருக்கீங்க நீங்க? ஃபர்ஸ்ட் டைம். அந்தோனியார்ட்ட வழிபடுறதுக்காக வந்திருக்கீங்களா? கச்சத்தீவுக்கு வந்து இது உங்களுக்கு எத்தனாவது அனுபவம்? ஃபர்ஸ்ட் டைமா எப்படி? இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் நானு. நம்ம ஃபாதர் மூலியமா ஏற்பாடு பண்ணி வந்துட்டு இருக்கோம். நாங்க பாபநாசம் தாலுகால இருந்து வரோம், தஞ்சாவூர் மாவட்டம். கச்சத்தீவை வந்து பாக்குறது ரொம்ப ஆவலா இருக்கீங்க? பாக்குறதுக்கு வரோம். நாங்க அந்தோனியார் பக்தர். வணக்கம், சொல்லுங்கண்ணே. உங்க பேரு? எந்த ஊரு? லாரன்ஸ், ஈரோடு மாவட்டத்துல இருந்து வர்றோம். இப்ப நான் 4ஆவது முறையா வர்றேன். இந்த வருஷம் வர 4ஆவது முறை. அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம வருஷம் வரக்கான காரணம் எப்படி? அதாவது நீங்க பார்த்து உங்களுக்கு அதை பிடிச்சு போச்சா எப்படி? அதாவது எப்படின்னா எங்களுக்கு நல்ல ஒரு நினைச்சது நடக்குது. அதனால தொடர்ந்து வரலாம்னு ட்ரை பண்ணி இப்ப 4ஆவது வருஷமா வந்துட்டு இருக்கோம். ஓகே, நீங்க? என் பேர் தமிழரசன். நான் ஈரோடு மாவட்டத்துல இருந்து வர்றேன். இது 2ஆவது வருஷம். 2ஆவது வருஷமா வர்றேன். சிறப்பா இருக்குது.
நீங்க வேண்டுதல் போறது நடந்திருக்கா உங்களுக்கு வேண்டுதல்? பெரிய இன்னும் வேண்டுதல் வைக்கல, இந்த வருஷம் வச்சிருப்போம், நடந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே.